நிறுவனமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இன்று முழுவதும் சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 7:16 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் 7:16 வரைக்கும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு மற்றும் புத பகவானால் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட அலுவலக விஷயத்தில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். இன்று வீடு வாங்குவது, விற்பது இது போன்ற விவகாரங்களில் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ இன்று மாலை நேரத்திற்கு மேல் முடிவு செய்யலாம். தொலைதூர பிரயாணம், ஒரு சிலருக்கு பொருள் களவு போவதோ அல்லது பொருள் காணாமல் போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. புத பகவானின் சஞ்சாரம் ராகுவுடன் இருப்பதனால் இன்று பொருள்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மகாவிஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. பெருமாள் ஆலயத்தில் இன்று விஷ்ணுவை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அரிசி தானம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று வெற்றியடையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பெரியவர்களின் ஆரோக்கியத்திலேயும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாகவே அமையும். சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும். ராசியில் குரு பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் சற்று மனதில் குழப்பங்களும் மன பயம் உண்டாகும். இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று சப்தமி திதியாக இருப்பதனால் சூரிய பகவானுக்கு 7 தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்ச நிலையில் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும். அரிசி தானம் செய்வது நல்லது. இன்று சிவனாலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் இன்றைய நாளில் பெறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விவகாரங்கள் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் வரலாம். ராசிநாதன் புதன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது பொருளாதாரத்தில் குழப்பங்களை கொடுக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. குடும்ப விவகாரங்களுக்கு சொத்து வாங்குவது, சொத்து பிரிப்பது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியாகவும் ஒரு சில குடும்ப விவகாரங்களில் முடிவெடுப்பதும் உங்களுக்கு மனதில் ஒரு உறுதியை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை குறைவோ அல்லது வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். குடும்ப சூழ்நிலையில் இன்று பெண்களுக்கு குறிப்பாக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் கடன் பிரச்சனைகளோ அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ பெண்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை.
கொடுக்கல் வாங்கலில் இன்று மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு சற்று மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று கடன் வசதிகள் பெருகுவதற்கும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைத்து கொடுப்பார். பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த திருமண வரன்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் சிறந்தது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொது சேவையில் ஈடுபாடும் மற்றும் பொது சேவை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டு. திருமண விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதற்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது. பல நாள் முயற்சிகள் இன்று வெற்றியடையும். சூரியன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குடல் வழி பிரச்சனைகள், ஜீரண கோளாறுகள் ஒரு சிலருக்கு வரலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இன்றைய நாளில் பூரட்டாதி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகள் வர காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாளாக உங்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில வேலைகள் தடைகளாக இருந்ததும் இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளால் வெற்றிகள் உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்த வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் இன்று முன்னேற்றங்கள் உண்டு. 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.